நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, வருஷம் பூரா மாடு நமக்காக பால் கறந்து கொடுத்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்குதுங்க. அதுகளுக்கு ஒரு சிறப்பு செய்யறதுக்காக நாம் இது பண்றோம். அப்படி கொட்டி மாடு கொம்பே இல்லப்பா. போதுமா? மாட்டுக்கு அழகு பண்றது தான் கயிறுங்க, நெத்தி பட்டையோம்பாங்க. இது பட்டி கட்டி பொங்கல் வச்சு விடுவோம். அதுக்கப்புறம் தெப்பக்குளம் கட்டி மாடு தாண்ட விடுவோம். மாடு தாண்டதுக்கு முன்னாடி விளக்கு மாவு எடுப்போம். எல்லாம் வண்டி கட்டிட்டு போவாங்க. இந்நேரத்துக்கு அது பண்றது நல்லது. பட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு முக்கியம் சாமி தான். அவங்களுக்கு வந்து பர்த்டே தானே இன்னைக்கு, மாட்டுக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். நமக்கு உணவுகள் கொடுக்குறாங்க. மாடு வச்சிருக்கிறவங்க கம்பல்சரி செய்தாகணும், அதான் முறை. விளக்கு மாவு எடுத்து மறுபடியும் இதை கட் பண்ணி இதுல வந்துடும் இல்லைங்களாமா? முடக்கு தந்தலை அது கட்டி மாடு தாண்ட விடுறது. முடக்க தந்தலை பிச்சுட்டு இது முதிச்சுட்டு வரணும் மாடு. வாத்தியாரே ஒன்று மாட்டுக்கு அப்புறம் மாட்டுக்கு பிரசாதம் சாப்பாடு விட்டுறது அவங்களுக்கு கொடுக்க. வைகள் வட்டியாரே வைகள்னு மாட்டுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போவாங்க. ஒருத்தர் ஊனுன்னு வட்டியாரே ஊனுன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் பின்னாடி வைகூட்டு வட்டியாரே வைகூட்டுன்னு சொல்லிட்டு வர்றது. நாங்கள் எங்கள் அப்பா செஞ்சதுலேருந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா ஊர் சைடு ஊர் இன்னும் இப்படி தான் பண்ணுவாங்க. தெப்பக்குளம் கட்டி மாடு தாண்டு விட்டு இந்த நைட் அங்கெல்லாம் மாதேஸ்வரம் கோயிலுக்கு போவாங்க. நம்ம எங்கே போகிறோம், எங்கேயும் போகிறதில்ல, இங்கே இருந்துடுறது. நம்ம வெள்ளிக்குப்பம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அம்மாங்களை ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். மாட்டு பொங்கல் அன்றைக்கி வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்பத்தோடு அம்மா வரவேற்றாங்க. இன்றைக்கி மாடுகளுக்கு அந்த கயிறு மூக்கணாங்கயிறுலேருந்து கயிறு மாற்றக்கூடிய அந்த ஒரு தகவலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாட்டு பண்டிகையை எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்றைக்கி பார்த்து ரசிக்க போகிறீங்க. அனைவருக்கும் என் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மாட்டு பொங்கல் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சாமி. இளைய தலைமுறையில் நீங்கள் தான் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறீங்க. என்னென்ன பண்ணுவீங்க மாட்டு பொங்கலுக்கு? இது தெப்பக்குளம் கட்டி மாடு தாண்ட இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பொங்கல் எல்லாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மாட்டுக்கெல்லாம் கயிறு மாற்றி காலையில் குளிப்பாட்டி கயிறெல்லாம் மாற்றி பொங்கல் வச்சு மாடு தாண்ட வைப்போம். இப்போ தெப்பக்குளம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தெப்பக்குளங்கிறது என்ன? தெப்பக்குளங்குது சாணி வச்சு அதில் சில்லற காசு அந்த சாணிக்குள்ள தண்ணி கொஞ்சம் ஊற்றி சாணிக்குள்ள போட்டு விளக்கெல்லாம் சுற்றி வச்சு கொடியாட்டம் இருக்கும். அது 4 சைடு வாழைக்கன்று வச்சு இந்த வாழைக்கண்ணில் கொடி கட்டி ஒவ்வொரு கடை புதுசாக ஆரம்பிச்சா கட் பண்ணி வர வைப்பாங்க. அந்த மாதிரி மாடு அதையே தாண்டி வரும். மாட்டு பொங்கலுக்கான சிறப்பு எல்லா இடத்துலயும் இப்படிதான் பண்ணுவாங்களா? ஒவ்வொருத்தையும் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பண்ண மாட்டாங்க. தெப்பக்குளம் இங்க பாருங்க, இதுதான் தெப்பக்குளம். இதுதான் தெப்பக்குளம். அம்மா வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன வரவேற்றதுக்கு உங்ககிட்ட நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. அது செமி இந்த பக்கம்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா? நம்ம செய்கிறோம், அதை போட்டுட்டுங்கிறக்காக தான் நான் பண்ணினேன். மாடு வருஷம் பூரா நம்மளுக்கு பாருது. ஒரு நாளைக்கு அது சிறப்பாக கொண்டாடணும். நம்ம சும்மா பொங்கல் வச்சு விடுறது பிரயோஜனம் இல்லை. எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு வேண்டி நானும் இப்போ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பா இருக்கையில் பண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அம்மாங்க பார்த்தீங்கன்னா என்னை இன்பத்தோடு வரவேற்றாங்க. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு அம்மாங்களை நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். மாட்டு பொங்கலுக்கு வாங்க சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தொலைபேசி வழியாக அழைப்பு கொடுத்து இன்பத்தோட வரவேற்ற அம்மாவுக்கு எகைன் நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா உங்கள் பேருங்கம்மா? சுந்தராம்பாள். நீங்கள் இந்த மாட்டு பொங்கலுடைய சிறப்பம்சங்கள் என்னங்கிறத ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கம்மா. இதே தான் வருஷம் பூரா நமக்கு உணவு தகுந்தது அளிக்கிறத வச்சு நாம் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸோ அதை பண்டிகையாக பிரதிபலித்து கன்னிமார் சாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் பொட்டு பூவை எல்லாமே வச்சு விட்டு இருந்தால் ரொம்ப கொண்டாடுவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா மாட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பசுங்கிறது ஒரு தெய்வம் தான். நாங்கெல்லாம் கோபம் செய்தல பிறந்தவங்க. அந்த அது மூலியமா தான் எங்களோட வம்சமே வந்தது வெளியில. அதனால அவங்கள அனுதினமும் நமஸ்காரம் பண்ணுவோம். பூஜை புனஸ்காரம் பிரசாதம் எல்லாம் செய்து அவங்கள ஊக்குவிக்கிறது, குஷிப்படுத்துறது. குறிப்பா இன்னைக்கு அவங்களோட பிறந்த தினம் மாதிரி அவங்கள நம்ம குஷிப்படுத்துறோம். அது அவ்வளவு ஒரு நன்றி. தங்கச்சிக்கு நங்கையா. ஓ சரிங்கம்மா. நம்ம வீட்டுக்கு எப்பவும் வருவாங்க. தீபாவளிக்கு வருவாங்க, பொங்கல் குறங்க, ஆடி நம்பிக்கை ஒண்ணுதான் வர்றது. அது அவங்க சாமிக்கு போடுவாங்க, அதனால வர மாட்டாங்க. இல்ல அந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். கண்டிப்பா நம்ம மனிதனுக்கு எப்படி இது பண்றோமோ அது மாதிரி ஜீவன் பிராணிக்கு சேர்த்து இது பண்றோம். அது மாடு தெய்வத்துக்கு சமமே தான். அது மாதிரி நம்ம பண்றோம். என்னங்கம்மா இது? கன்னிமார் சாமின்னு சொல்லுவாங்க. 7 கல்லு வச்சு அப்படியே அதில் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு சாமியாக பூஜை பண்றது. முடிச்சுட்டு தான் பட்டி பொங்கல் செய்வாங்க. கண்ணுக்குட்டியில இது மிதிச்சு வெளியில் எடுத்துட்டு வரேன். இந்த இது கல் செங்கல் கன்னிமார் சாமி மாதிரி பாவிக்கிறோம்ப்பா.
இந்த பட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு முக்கிய சாமி தான். வச்சு அது இதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு சாமியை வச்சு இது சுற்றிலும் வாழை இதெல்லாம் போட்டு பூஜை நம்ம கோவிலில் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இதுக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம். பட்டி பொங்கலுங்கிறது இதுதான். பட்டி பொங்கலுங்கிறது இதுதானா? ஆமாம் ஆமாங்க. அப்படிங்களாம்மா? இப்போ லைனாக வச்சுக்குவீங்க? ஆமாங்க, அதான் கன்னிமார் சாமி 7 சாமி வச்சு வெங்கச்சாங்கல்ல தான் இல்லைங்களா? அதே தாங்கம்மா, அதே தான். பொதுவில் சுயம்பு லிங்கமாக இருக்கும் இல்லை கோவில்கள் எல்லாம், அதுக்கு பதிலாக இதை நம்ம பாவிக்கிறோம், அவ்வளோதான். அப்படியே லைனாக வச்சு அதுக்கு எல்லா பூஜையும் சந்தனம் குங்குமம் ஆமாம்மா அதெல்லாம் வச்சு இதுக்குள்ளே பால் ஊற்றி கண்ணுக்குட்டிக்கு அவங்களுக்கு வந்து பர்த்டே தானே இன்னைக்கு மாட்டுக்கு, அவங்களுக்கு பிறந்தநாள், நமக்கு வந்து உணவுகள் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி பொங்கல் வச்சு அவங்கள நம்ம குஷிப்படுத்துகிறோம். மாட்டு பொங்கலுடைய சிறப்பு இதுதானுங்களாம்மா? இதேதாம்மா, இதேதான். அதான். இது எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி சிறப்பாக செய்வாங்க? மொத்தமாக கிராமங்கள் ஃபுல்லாகவே மாடு வச்சிருக்கிறவங்க கம்பல்சரி செய்தாகணும், அதான் முறை. கிழக்கு தானே ஃபேஸ் பண்ணி வைக்கணும். தீபம் வைக்கவா? இந்த நேரம் தீபம் வைக்கிறேன்டா. வச்சிருக்கா. அதான். இது வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கம்மா? இது வச்சதுக்கப்புறம் சாமி 4 மூளைக்கு வாழைக்கண்ணு, மஞ்சள், அப்புறம் கரும்பு கோந்தாள் அது வச்சு அது சுற்றிலையும் வேலிப்படத்தில் தலை கொண்டு வந்து கட்டி முடக்கத்தாந்தலை அது கட்டி மாடு தாண்ட விடுறது, தீபமெல்லாம் வச்சு தாண்ட விடுறது மாடு. ஆமாம், அது அப்படிதான். முடக்கத்தாந்தலை பிச்சுட்டு இது மிதிச்சுட்டு வரணும் மாடு. அப்போ இல்லை சாமி, இங்கிருந்து ஒரு மாடு மட்டும்தான், ஏதோ ஒன்று தாண்டினா போதும், எல்லாம் விடணுங்கிறதுல. அங்கிருந்து இங்கே கண்ணுக்குட்டி விட்டுருவோம் எப்போவுமே. போன தடவை ஒரு கண்ணுக்குட்டி விட்டு அது கொடுத்துட்டு இப்போ இந்த தடவை இன்னொரு கண்ணுக்குட்டி இருக்கிறது, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாண்டி வர்றது தான், அதுதான் இது. அப்போ வந்து மத்தளம் அடித்து அது பாட்டு சொல்கிறது தான். அண்ணன் பாடுவார் பாட்டெல்லாம் சொல்லி. அண்ணா அவர் கொஞ்ச நேரத்தில் பாடுவார், இன்னைக்கு முடிஞ்சது இல்லை. வாத்தியாரே ஒன்று மாட்டுக்கு வந்து அப்புறம் மாட்டுக்கு வந்து சாப்பாடு விட்டுறது, அவங்களுக்கு கொடுக்கறது, கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எப்படி கைகழுவ சொல்கிறோம் அது மாதிரி வைகழுவு வட்டியாரே வைகழுவுன்னு மாட்டுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போவாங்க. ஒருத்தர் ஊனுன்னு வட்டியாரே ஊனுன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் பின்னாடி வாய்கூட்டு வட்டியாரே வாய்கூட்டுன்னு சொல்லிட்டு வர்றது, அப்படி சொல்லிட்டு வர்றது தான். அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வேலை முடிஞ்சது நம்மளுக்கு. அதுக்கு தான் இந்த வேலை நேற்று இருந்து பண்ணிகிட்டு இருக்கிற இன்னும் எங்களுக்கு வேலை முடியாமல் இருக்குது. இந்த சைடெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க சாமி, சும்மா பொங்கல் வச்சு விட்ருவாங்க. நாங்கள் எங்கள் அப்பா செஞ்சதுலேருந்து அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பொதுவெல்ல கிராமங்களில் பாரம்பரியம் இப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா ஊர் சைடு பூரா இன்னும் இப்படி தான் பண்ணுவாங்க. வெப்பக்குளம் கட்டி மாடு தாண்டு விட்டு இந்த நைட்டு வந்து அங்கெல்லாம் மாதேஸ்வரம் கோயிலுக்கு போவாங்க. நம்ம எங்கே போகிறோம், எங்கேயும் போகிறதில்ல, இங்கேயே இருந்துடுறது, அவ்வளோதான். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். கோயம்புத்தூர் வேணுகோபாலுங்க, ஒண்டிப்பூர்லேருந்து வரோம். இது எங்கள் சிஸ்டரோட வீடு. பொங்கலுக்கு இங்கே வந்து நாங்கள் மாட்டு பொங்கல் சிறப்பாக கலந்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு போவோம். மாடுகளுக்கு குளிக்க வச்சு கயிறு மாற்றி பொட்டு வச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு பொங்கல் வச்சு சிறப்பாக அதுகளுக்கு உணவு அழைச்சிட்டு வருஷம் நாங்கள் இது பண்ணுறோம். சரிங்க, இப்போ மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை. இந்த சிறப்பான பண்டிகையில் நீங்கள் வந்து இந்த மாடுகளுக்கு வந்து ஒரு பாடல் வந்து நீங்கள் பாடுவீங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. அந்த பாடல் என்னங்கிறது ஒரு 2 வரி எங்களுக்காக. பக்தியோட கும்பிடுறது தான் அது. சாமியோட மந்திரத்தை சொல்லி நம்ம மந்திரங்கள் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஒன்றும் இல்லை, விநாயகரோட தான். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ஓம் தத்புருஷாய விக்மத்தே வக்கரதுண்டாய தீமகி தந்தோம் தந்தி பிரசோதாத். பரமனை அறிந்து கொள்வதற்கு தும்பிக்கையானை தானிப்போமாக. ஏகதந்தர் நம்மை அத்தியானத்தில் தோன்றுவராக. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாயே நித்யோப சாந்தியே நமக. இது வந்து விநாயகரை கும்பிட்றதுங்க. மெயினாக வந்து நம்ம இந்த பொங்கல் வைக்கிறது சூரியனை இது பண்ணுறது தான். அதனால் ஓம் சூர்யாய சந்திராய மங்களாய புதன் குரு சுக்கிராய சனிச்சராய ராகு கேதுவே நமோ நமோ நவகிரக அதிதேவாதாய நமோ நமோ. இதில் வந்து சிறப்பாக சொல்லணும்னா
சூரியனை பற்றி சொல்லணும். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கிடைவாய் ஆதியே உன்னை தொழுதேன் ஐஸ்வர்யம் பெருகத் தொழுதேன் சூர்யா உன்னை தொழுதேன் சூழ்வினைகள் நீங்கத் தொழுதேன் சந்திரா உன்னை தொழுதேன் சந்தோஷம் பெருகத் தொழுதேன் கண்ணும் கருத்தும் விளங்கத் தொழுதேன்னு சொல்லி கும்பிட்றதுங்க. ஓகே. இந்த சூரிய பொங்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறதே சூரியன் தாங்க. அந்த சூரியன் இல்லைன்னா உலகமே கிடையாது. நம்ம கண்ணு முழிச்சதுலேருந்து தூங்கி எழுந்து மறுபடியும் தூங்குற வரைக்கும் சூரியனோட இதில் தான் நாம் சஞ்சாரம் பண்ணுறோம். அந்த சூரியனுக்கு நன்றி கடன் பண்ணுறது தான் இந்த சூரிய பொங்கல். சூரிய பொங்கல். ஓகே. அதாவது மாட்டு பொங்கலுக்கும் சூரிய பொங்கலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இல்லைங்களா? நிறையா இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். ஆமாம். தனியாக இல்லை. இது நாம் ஜீவராசிகளை போடுறதுக்கு வேண்டி மாட்டு பொங்கல்னு வைக்கிறோம். வீட்டு பொங்கல்ங்கிறது தான் நம்ம சூரியனுக்கு வருஷத்துக்கு டெய்லி நம்ம காலையில் அவரை கும்பிடணும். கும்பிட்டுட்டு நம்ம பணிகளை தொடங்கினோம்னா சிறப்பாக இருக்கும். அதில் நம்ம சிறப்பு பண்ணுறது இந்த சூரிய பொங்கல் அன்னைக்கு அவருக்கு நன்றி செலுத்துறது. அதுதான். சிறுசா இருக்குது, வளர்த்தே இல்ல. மாடு கட்டுற கவுருத கண்ணுக்குட்டி கவுராட்ட கூளையா இருக்குது. இது விட்டா போன டைம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. நீங்க தான் அது வேண்டாம் நீங்கல்ல. குண்டா வேண்டாம், சன்னமா வேணும். சன்னமா இதுதான் போடுங்க. இப்போதைக்கு போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணாங்கால் போடக்குள்ள கொஞ்சம் அப்படிங்க. அண்ணாங்கால போட்டுக்கலாம். இது என்ன கயிறுங்கண்ணா? லைலன் கயிறு. வனவயசுலேருந்து அவர் தான் வர்றாரு. சரி அது போட்டுக்கலாம். அவன் தான் பெல்லு வேணும், சில்லு சில்லுன்னு வேணும்னா சின்னவன். இது கட்டுறது என்னங்கண்ணா? அது கழுத்து கயிறு. கழுத்து கயிறு. அண்ணா வணக்கண்ணா. சொல்லுங்கள். உங்கள் பேருங்க? என் பேர் கோபாலுங்க. ஓகே. நீங்கள் இப்போ என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா? நான் மாட்டு புரோக்கர். மாட்டு புரோக்கர். இப்போ இன்றைக்கி மாட்டு பொங்கல். இன்றைக்கி இங்கே இந்த மாட்டு பண்ணைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அது அவரை நம்மனால பழக்கம் 10 வருஷம் பழக்கம். மாட்டு நோம்பி அன்னைக்கு எப்பவுமே எனக்கு கூப்பிடுவார். கவரு மாற்றி கவரெல்லாம் மாற்றி கொடுப்பேன். எப்பவுமே வருஷம் மாற்றி கொடுப்பேன். இந்த கயிறு மாற்றுறதுங்கிறது மாடுகளுக்கு அந்த மூக்கணாங்கயிறு மாற்றுறது இல்லைங்களா? மூக்கணாங்கயிறு எல்லா கவரையும் மாற்றிடுவோம். ஒரு கவர் பாய்க்கில் எல்லா கவரும் மாற்றிடுவோம். அது எப்படி அது நேக்காக மாற்றணுங்களாண்ணா? ஆமாங்க. மாட்டுக்கு அந்த மூக்கில் அந்த கயிறு விட்டு எடுக்கும்போதே அதுக்கு எந்த ஒரு அழுத்தங்களும் இல்லாமல் நேக்காக பண்ணணும். அதை நேக்காக தான் பண்ணணும், இல்லைன்னா ரத்தம் வந்துடும். அது பழைய இது இருக்குதல்ல, பழைய காயம் இருக்குல்ல, அதை கரெக்டாக பார்த்து எடுக்கணும். அதனால தப்பு இல்லை. ஏதோ வருஷம் வரும்போது பண்ணுவீங்க. வருஷத்துக்கு ஒருக்கு. கயிறு மாற்றுறது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணுவீங்கண்ணா? கயிறு இது நோம்பி அன்னைக்கு இது அது ஒன்று மட்டும் தான். மெத்தானிக்கெல்லாம் வேகத்துக்கு மாட்டு புரோக்கர் போயிடுவோம். யாராச்சும் கொடுத்தா வாங்கி கொடுத்தா போயிடுவோம். சந்தைக்கு போவோம். அதான் இது ஊசி வச்சு தான் மாட்டோட மூக்கில். ஆமாம், குத்தணும். இப்போ புதுசாக குத்துறது. இப்போ இது குத்த வேண்டியது இல்லை. இது இருக்குது பாருங்க. இது வேணால் குத்துனா இன்னும் 6 மாதம் போகணும், அப்போ தான் குத்த முடியும். சின்ன குட்டியிலெல்லாம் குத்தக்கூடாது இல்லை? குட்டியில் குத்தக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம். ஆமாம். அது நேக்கா எந்த இடத்துல குத்தணுங்கண்ணா? அந்த பாயிண்ட் தெரியுங்கண்ணா? தோல் இங்கே இருக்குது. தோல் முன்னாடி இது மாதிரி கல் மாதிரி இருக்குது இந்த இடத்துல. அதில் கை குத்தக்கூடாது. அந்த தோல் தான் குத்தணும். தோல் குத்தினா தான். இல்லை கல் மாதிரி இதில் குத்தணும்னா அரிஞ்சு மேலே போயிடும். அப்படி குத்துனா எவ்வளோ நாளுக்கு அந்த காயங்கள் இருக்குங்க மாடுகளுக்கு? அது ஒரு மாதமாக இருக்குது. 1 மாதம் வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா? 1 மாதமாக இருக்குது. அது கட்டக்கூடாது. 1 மாதத்துக்கு அந்த கழுத்து கட்டக்கூடாது. அது வரைக்கும் எதுவுமே அது சும்மா தான் இருக்கும். எல்லா மாட்டுக்கும் மூக்கணாங்கயிறு போட்டதுனால நீங்கள் கயிறு மட்டும் தான் மாற்ற போகிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக போடுவோம். புது கயிறை நீங்கள் ஆட் பண்ண. நம்ம ஒன்றும் நோய் வாங்க துணி மணியெல்லாம் புது துணி எடுத்து வச்சிருமோல, அதே மாதிரி தான் இதுக்கு. வருஷத்துக்கு ஒருக்க அந்த பழசெல்லாம் கழட்டி போட்டு நாம் டெய்லி குளிக்கிறோம், டெய்லி மாத்திரம் நோய்க்கு அது அப்படி இல்லை. இதுக்கு வருஷத்துக்கு ஒருக்க அது குளிக்க வச்சு கவர் மாற்றுறது. அதான் மாட்டு நோம்பி. இன்னைக்கு வீலுக்கு இதுதான் முதல் போட்டுருக்குறோம். என்னங்கம்மா? முதல் போட்டுருக்கு இன்னைக்கு தான் இவங்களுக்கு. அப்படிங்களா? சரி. இது கட்டுறதுல நேக்கு இருக்குங்களாண்ணா?
கட்டுறது என்ன சாமி அது கரெக்டாக கட்டணும். முடி இல்லாமல் கொஞ்சம் நல்ல விதமாக கட்டினா நல்லது. இந்த கயிறை கழட்டிட்டு நீங்கள் அடுத்த கயிறை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆமாம். இந்த ஒரு கயிறு மூலமாக எத்தனை கயிறு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க ஐயா? இது ஒரே கயிறு தான். அது பக்கம் வேறு கயிறு இல்லை. மூக்கணா, கொம்பு கவுரு, கழுத்து கவுரு, கட்டுற கவுரு, 3 பார்த்துப்பேன். ஐயா இப்போ என்ன பெயிண்ட் அடிக்கிறீங்கய்யா? இதுக்கு வந்து இப்போ பச்சை கலர் அடிக்கிறேங்க. ஆஃப் வந்து பச்சை, மீதி வந்து சிகப்பு கலர். ஆஃப் பச்சை, மீதி சிகப்பு. ஆமாம். என்ன பெயிண்ட்டுங்க ஐயா இது? இது சும்மா வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் தானுங்களா? நார்மல் பெயிண்ட். அது என்னதுங்க, தேங்காய் மஞ்சள் அடிக்கிறீங்களா? ஆமாங்க. ப்ரெஷ்ஷு காணோம், இதில் அடிச்சுக்கலாம். கடைகளில் இல்லை, கடையெல்லாம் இன்னைக்கு லீவ் ஆச்சுங்க. அதனால் சரி வேலையை முடிச்சிடலாம். முட்டாது ஒன்றும் பண்ண. பாதி வந்து பச்சை, பாதி என்னங்க அடிப்பீங்க? சிகப்பு கலர். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. எல்லா மாட்டுக்கு இப்போ பச்சை அடிச்சாச்சு. அடுத்தது என்ன கலர்? அடுத்து வந்து சிகப்பு அடிச்சு. சிகப்பு தனியாக கலக்கிட்டு வந்திருக்கீங்களா? அது ஒரு டப்பா தனியாக இருக்கு. இதுதான் கட்டிச்சா? இதுக்கு மேலே தான் சரிங்கம்மா. அதுகளும் சந்தோஷமா இருக்குங்க. சரிங்க ஐயா. குளிக்க வைக்கிறது அதுகளுக்கு அதை விட மகிழ்ச்சியாக இருக்கும். இது கொஞ்சம் காஞ்சிருங்க. சரிங்க ஐயா. காஞ்சோம்னா ஃபஸ்ட்டு எந்த மாட்டுக்கு பச்சை அடிச்சோமோ அதுலேருந்து மறுபடியும் சிகப்பு அடிக்க ஆரம்பிச்சா 2 கலரில் வருங்களா ஐயா? நம்ம பார்த்து அடிக்கிறது தாங்க. வருஷம் பூரா மாடு நமக்காக பால் கறந்து கொடுத்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குதுங்க. அதுகளுக்கு ஒரு சிறப்பு செய்கிறதுக்காக நாம் இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அதுகளுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். பொங்கல் வைக்கிறது அதுகளை நாம் வணங்கி இது பண்ணுறது தானுங்க. சரிங்க. அதுதானே சிகப்பு ஆரம்பித்தேன். ஒரு கொம்பில் 2 கலராக இருக்குங்களா? 2 கலர் அடிச்சிடலாம். அப்படி அடிச்சுக்கலாம் இல்லைங்களா? அடிக்கலாம். பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்க தங்கம். கெஸ் வாங்குது. எதுக்கு ஓடி வந்தீங்க? நல்லா அப்படி நீங்கள் இப்போதைக்கு அடிக்க வேண்டாம் தங்கம், நீங்கள் இருங்க. குட்டி மாடு கொம்பே இல்லைப்பா, குட்டி மாடு கொம்பே இல்லை. இந்த பிடிச்சிக்கோ, நடங்க இரு தங்கம். வாடா, ஒன்றும் செய்யலைப்பா. இருங்க இதெல்லாம் நீங்கள் அடிக்க முடியாது தங்கம். அவன் இப்படின்னானா பாருதா, நீட்டு இந்தா நீ அடி. போதுமா? கொஞ்சமாக கீழே கொஞ்சமாக தோடு. இவ்வளோ தூரம் ப்ரெஷ்ஷை உள்ளே விடக்கூடாது. ஒரே மாதிரி அடித்தோம்னா நல்லாயிருக்கும். இங்கே அடிங்க, நீங்கள் இங்கே அடிங்க. இப்போது அடிங்க, பூரா வரக்கூடாது, பச்சைக்கிட்டெல்லாம். உங்கள் பேர் என்ன? தெரிஞ்சுக்கலாம் தான். ஓ, லோகத்திலிருந்து தான் ஆரம்பிப்பாங்களா? அதனால லோகமித்திரனாகும். இவரே எல்லாமே அடிச்சிட்டாரு. ஆமாங்க, பாருங்க அவரே அடிக்கிறாரு பாருங்க. ஆர்வம் ஜாஸ்திங்க.
இந்த மாதிரி இதுனா பரவாயில்ல, பண்ணட்டும். சின்ன குழந்தை தான் அதில் ஆமாம், கற்றுக்கணும். 3.5 வயசு தான் ஆச்சுங்க. அவன் வந்து அடிக்கிறான் பாருங்க. ஆர்வம் தான். ஆமாம், கொண்டாங்க, நான் உள்ளே அடிச்சிடறேன், அப்புறம் நீங்கள் அடிக்கலாம். இவளுக்கு தான் ஷோல்டருக்கெல்லாம் வேண்டியதில்லை, இங்கேயோடு சரி. இருமா கொஞ்சம். மாட்டு பொங்கலோட சிறப்பே இந்த பெயிண்ட் அடிக்கிறது தானுங்க. கண்டிப்பாங்க, மாட்டுக்கு அழகு பண்ணுறது தான். இந்த கயிறுங்க நெத்தி பட்டயம்பாங்க. இது நெத்தி பட்டயம். இதுதான் நெத்தி. ஆமாங்க, இது மூக்கணாங்கயிறு, இது கழுத்து கயிறுங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே மாத்துறது தான் பொங்கல்ல. ஆமாங்க, ஆமாம். இப்போ இந்த மாட்டு பொங்கலுக்கு வந்து நீங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையுமே அழைச்சி சூப்பராக ஒரு பிரம்மாண்டமாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பண்டிகையில் வந்து என்னென்ன மாதிரி முறைகளை கையாளுவீங்க அப்படிங்கிறத ஒரு 2 பற்றி சொல்லுங்கம்மா. நாங்கள் பொங்கல் வைப்போம், பட்டி கட்டி பொங்கல் வச்சு விடுவோம். அதுக்கப்புறம் தெப்பக்குளம் கட்டி மாடு தாண்ட விடுவோம். அது பண்ணி மாடு தாண்டறதுக்கு முன்னாடி விளக்கு மாவு எடுப்போம். விளக்கு மாவு எடுத்து பாட்டு சொல்லி அந்த இது மத்தளம் தட்டி அதுக்கப்புறம் மாடு தாண்டி அந்த இது பண்ணுவோம் முறையாக. இந்த முறை வந்து எந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அதிகமாக கடைபிடிப்பாங்க? ஜெயகிருஷ்ணாபுரம். அது எங்கே இருக்குங்கம்மா? செஞ்சேரிமலை பக்கம். செஞ்சேரிமலை என்ன மாவட்டம் வருதுங்க? அது திருப்பூர் மாவட்டம். அந்த சைடு எல்லாமே இந்த மாதிரி தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க. மாட்டு பொங்கல் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அந்த ஊருக்காரரு, இங்கே கோயம்புத்தூர் அப்பாலாம் சின்னதில் வந்தது இங்கே இருக்கிறதுனால நாங்கள் அதே இது பண்ணிட்டு. ஓகே, இந்த முறையை வந்து இங்கே யாரும் கடைபிடிக்கிற மாதிரி தெரியல. சும்மா பொங்கல் வைப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து தெப்பக்குளம் கட்டி 4 பக்கம் கரும்பு வச்சு மஞ்சள் வச்சு வாழை வச்சு அதுக்கப்புறம் இந்த முடக்கத்தாந்தலை கட்டி மாடு வந்து அதை தாண்டி வரணும். அந்த விளக்கு இதை தாண்டி அது பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து தாண்டும் போது வெங்கல பிளேட்டில் தட்டும்போது அந்த மாடு தாண்டும் போது அது தட்டி அதுக்கப்புறம் விளக்கு மாவெல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணுவோம். அது சிறப்பாக வணங்கி வேண்டிக்குவீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மாட்டுகளுக்கு பண்ணக்கூடிய ஒரு மரியாதை. அது அந்த பட்டியில் வந்து காசோலை கருமணி இதெல்லாம் வச்சு பண்ணுவோம். கன்னிமாரி வச்சு நல்லா இருக்கும் இல்லைங்களா? இது வந்து ஒருத்தர் மட்டுமே இந்த வேலையை பண்ண முடியாது போல் இருக்கீங்களா? ஒரு 2-3 பேர் கண்டிப்பாக வேணும் போல் இருக்குது இந்த வேலையை. நான் ஒருத்தி எதனா பண்ணிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் பண்ணிக்குவேன். சும்மா சப்போர்ட்டுக்கு கூட அவ்வளோதான். காலையிலேருந்து ஒருத்தி எதை பண்ணுறது, நேற்று நைட்டு அந்த படலெல்லாம் கட்டிட்ட பற்றியெல்லாம் ஒருத்தியே பண்ணிடுவேன் நான். ஆனால் இருந்தாங்கன்னா நல்லா பண்ணிக்கலாம். ஆளுக்கு இவங்க ஒன்றும் தெரியல, இவங்க கூட சொல்கிறக்கு அது நம்மளே பண்ணிடலான்னு பண்ணிடுவேன் நான். அது உங்களுக்கு அந்த தெரியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்பா இருக்கையில் பண்ணணும்னா அது எனக்கு பழக்கம். அப்புறம் அதே மாதிரி சித்தப்பாங்களும் அதுதான் பண்ணுவாங்க. நாங்கள் மாடு இல்லாத போது எங்கள் தம்பி தோட்டத்துக்கு போயிடுவோம், அங்கே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மாடு வாங்கினது இந்த 4 வருஷமா அங்கே போகிறது இல்லை தம்பி தோட்டத்துக்கு. அவன் தான் சொல்கிறேன், மாடு வாங்கிட்டு நீ பொங்க வைக்க வர மாட்டேங்கிற எங்கள் சாலைக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்ட்டு போன வாரம் போயிட்டு வந்துட்டேன் தம்பி தோட்டத்துக்கு. அது நீ பொங்கல் முடிச்சு மாதேஸ்வரம் கோயிலுக்கு போகிறக்கு வந்துருன்னு போவாங்க எல்லாரும். நான் எங்கள் சாமி நைட்டு வர முடியும், நான் ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு. அங்கே வந்து அந்த மாலை கோயில் நல்ல விசேஷமாக இருக்கும். செஞ்சேரிமலை பக்கம் எல்லாம் வண்டி கட்டிட்டு போவாங்க. இந்நேரத்துக்கு பொங்கல் வச்சு முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போக ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கேயும் வந்து ஒவ்வொரு தோட்டத்துக்கு விருந்தாளிக்கு போய் நல்லா கூட்டமாக இருப்பாங்க. அது பண்ணுறது நல்லது. பட்டி பொங்கல் எங்களுக்கு எப்போ 25 பேர் சேருவாங்க. இந்த வருஷம் தான் ஆள் கம்மியாக இருக்குது. எங்கள் தங்கச்சி வீடு, எங்கள் நங்கையா பொண்ணு நங்கையாங்க, இந்த நங்கையாங்க எல்லாரும் வந்து 25 பேர் சேர்ந்துருவோம் நாங்கள். அந்த மாதிரி இருக்கும். நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். சரிங்கம்மா, இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சு. கட் பண்ணிட்டு தான் போவீங்களா மாடு? அப்படி இதில் வந்துடும் இல்லைங்களாம்மா? பழமெல்லாம் கொடுத்து அதுக்கு என்ன மரியாதை அதுக்கப்புறம் மாட்டுக்கு சாப்பாடு விட்டுருவோம். இப்படி தான் பண்ணுவீங்க. ஓகே, பரவாயில்ல. அடுத்த வருடமும் இதே மாதிரி நீங்கள் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும். எனக்கு இதே மாதிரி ஒரு அழைப்பு கொடுங்க, சரிங்களாம்மா? மிக்க நன்றிங்கம்மா. இன்றைக்கி வந்து மாட்டுப் பொங்கல் வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத, ஒரு மாடுகளுக்கு குளிப்பாட்டி விடுறதுலேருந்து பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து பல்வேறு தகவலெல்லாம் அம்மா வந்து பரிமாறிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு வந்து மாட்டுப் பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவா RN TV இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.